வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க சிறுவடை கோழியை பார்த்தீங்கன்னா நம்ம அவயத்தில் வைக்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம அவயத்தில் உட்கார வைக்க போகிறோம். நான் என்ன பிளான் பண்ணேன், நம்மகிட்ட இருக்க பழைய கோழியை எடுத்துகிட்டு வந்து அவயத்தில் உட்கார வைப்போம், நம்மளுக்கு சிக்ஸை நல்லா காப்பாற்றி கொடுக்குமே நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்மகிட்ட அவயத்தில் வைக்காத கோழிகள் பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட் டைம் அவயத்தில் உட்கார வச்சு பழக வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சில பேர் எனக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என் கோழி முட்டை நல்லா விட்டுட்டு இருக்கு, அவயத்தில் உட்கார மாட்டேங்குதானா, அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கு, அவயத்தில் உட்கார வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அது கண்டிப்பாக அவயத்தில் உட்காந்து சிக்ஸை நல்லா பொரிச்சு கொடுக்குங்க. ஸோ நம்ம வழக்கம் போல இருந்தாக்க ஒரு பாண்டு எடுத்துகிட்டு மண்ணு கொட்டிட்டு அது கூட இரும்பு துண்டு, காஞ்ச மிளகா, ஸோ அடுப்பு கறியை போட்டு இப்படி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன் எப்பயுமே அவயத்தில் உட்காரத்துக்கு. ஸோ அவயம் வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் தான் நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த முட்டையை மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சுருங்க, கூலிங் போகிற வரைக்கும். கூலிங் போயிட்ட பிறகு நம்ம அவயத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்குங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் முட்டை விட்ட கோழியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பழைய முட்டை, ஏற்கனவே பழைய கோழி விட்ட முட்டையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மொட்டை கழுத்து முட்டை, எல்லா முட்டையும் கலந்து தான் இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 12 முட்டை வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம அவயம் வைக்க இருக்கிற கோழி பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை வைக்க போகிறேன். நம்ம செட்டப் இதாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன். 15 முட்டை அதிகம் தான், இருந்தாலும் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எத்தனை தான் பொரிக்குதுன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு செட்டப்பாக இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கோழியில் தான் நான் அவயம் வைக்க போகிறேன். இப்போ உட்காந்துருக்கு பார்த்திங்களா, இதில் முட்டை தான் இருக்குது, உள்ளார 15 முட்டை இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4வது இடம் தாங்க இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 3 இடம் நான் செட் பண்ணி கொடுத்தேன், உட்காரவே இல்லை, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுத்தேன், என்னால் சரியாக எடுக்க முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எங்கெங்கெல்லாம் உட்கார வச்சுன்னு வீடியோ காட்ட முடியல. ஸோ இது 4வது இடத்த தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சாக்கு போட்டு நான் ரெடி பண்ண எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ சாக்கு போட்டு அதில் முட்டை வச்சுட்டு அதிலே உட்கார வச்சிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எத்தனை சிக்ஸ் பொரிக்குதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே.